தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் நாளை போராட்டம் நடத்த முடிவு செய்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. வணக்கம் சுசித்ரா, எதற்காக இந்த போராட்டம் குறித்த முடிவு, விவரங்களை பதிவு பண்ணலாம். மத்திய பட்ஜெட்டில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணியை சார்ந்த எம்பிக்கள் அனைவருமே போராட்டத்தில் ஈடுபட உள்ளார்கள். மக்களவை மற்றும் மாநிலங்களவையை சார்ந்த 2 அவைகளுடைய எம்பிக்களுமே இந்த போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. காங்கிரசினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சியினுடைய கூட்டத்தில் இந்த ஒரு முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த ஒரு புறக்கணிப்பு என்பது நிச்சயமா ஒட்டுமொத்த இந்தியாவையே புறக்கணிப்பது போன்றதாகவும், அவர்கள் குறிப்பிட்ட சில மாநிலங்களை மட்டும் புறக்கணித்திருக்கிறார்கள். பெரும் கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த ஒரு முடிவை பாஜக அரசானது எடுத்துள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த புறக்கணிப்பை கண்டித்து போராட்டம் நடத்துவதற்கான ஒரு முடிவை தற்பொழுது அவர்கள் எடுத்து நாளை அந்த போராட்டம் என்பது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்பொழுது இந்தியா கூட்டணி சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். புதிய வருமான வரி விதிப்பு முறையில் வரி விகித கட்டமைப்பு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024-2025 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிலையில் தனிநபர் வருமான வரி குறித்த அறிவிப்புகளே மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி 3 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவோர் வரி செலுத்த தேவையில்லை என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 3 லட்சம் முதல் 7 லட்சம் வரையிலான வருமானத்திற்கு 5% வரி விதிக்கப்படும். 7 லட்சம் முதல் 10 லட்சம் வரையிலான வருவாய்க்கு 10% வரி விதிக்கப்படும். 10 லட்சம் முதல் 12 லட்சம் வரையிலான வருவாய்க்கு 15% வரி விதிக்கப்படும். 12 லட்சம் முதல் 15 லட்சம் வரையிலான வருவாய்க்கு 20% வரியும், 15 லட்சம் மற்றும் அதற்கு மேலான வருவாய்க்கு 30% வரி விதிக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் மாதாந்திர ஊதியம் பெறும் பணியாளர் ஆண்டுக்கு 17,500 ரூபாய் வரை வருமான வரி